இன்னைக்கு நம்ம ஃபுட் வார் சீசன் 4 ஃபர்ஸ்ட் எபிசோட தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல அந்த கவுன்சில் ஆஃப் 10 எதிர்க்கிறதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பார்த்தா நம்ம ஹீரோ சட்டோஷி சீனியருக்கு கால் பண்ணிட்டு தல இந்த மாதிரி நாங்க கவுன்சில் ஆஃப் 10 எதிர்த்து போட்டி போட போறோம். சோ அதனால எங்களுக்கு ஆளுங்க பற்றாக்குறையா இருக்குது, நீ வந்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்ல. தம்பி நான் ஏற்கனவே ஹொக்கைடாவில தான் இருக்கிறேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். எப்படி தெரியும் தெரியுமா? உங்க அப்பாவையும் அந்த மொட்டையை நான் ஏற்கனவே மீட் பண்ணி இதை பத்தி எல்லாம் பேசியிருந்திருக்கேன். சோ நீங்க கூப்பிட்டோம் அப்படின்னு இது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லுவாரு. அதுவே நம்ம கூகா சீனியரை கூப்பிடும் போதும் என்னடே என்ன கூப்பிடுறதுக்கு உங்களுக்கு இவ்வளவு நேரமாடா, ஏற்கனவே இப்படி நீங்க கூப்பிடுவீங்க அப்படின்னு அந்த சட்டோசி பையன் சொல்லியிருந்தான்னு சொல்ல நம்ம சுபாரு பையன் இருக்கிறான்ல, சோ அவனையும் கான்டாக்ட் பண்ணும்போது ஓகே நான் உனக்கு வந்து கடமைப்பட்டு இருந்திருக்கேன், அதனால கண்டிப்பா நான் உங்க கூட சேர்ந்து சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருந்திருப்பானா. சரின்னு நம்ம ஹீரோ தேங்க் பண்ணியிருந்திருப்பான். இருந்தாலும் நான் அப்படி என்ன அவனுக்கு பண்ண அவன் எனக்கு கடமைப்படுறதுக்குன்னு ஹீரோக்கு எதுவும் தெரியல. சோ இப்போதைக்கு நம்ம டீம்ல 7 பேர் இருக்கிறாங்க. கடைசியா அந்த மெகசிமாவை மட்டும் கான்டாக்ட் பண்ணா போதுமானதுன்னு ஹீரோ நினைக்க, எரினாவும் ஆமா மெகசிமா சீனியர் நம்ம கூட இருக்கிறதா பெரிய சப்போர்ட்டா இருக்கும்னு நினைப்பாலாம். இருந்தாலும் எப்படி போய் அவர் அப்ரோச் பண்றது, அவர் நம்ம கிட்ட சேருவாரான்னு யோசிக்க நம்ம ஹீரோ ஆல்ரெடி போன் போட்டு கேட்டிருப்பானா, அவர் ஒரே போட முடியாதுன்றவாரு. முடியாதுன்னு சொன்னவரு ஏன் நம்ம ஹீரோ கூட ஒண்ணு சேர்ந்தாரு அப்படின்னு அப்புறம் தெரியும். சோ இப்போதைக்கு இவங்க ஃபர்ஸ்ட் பேட்டில் ஜெயிச்சங்காட்டி அடுத்த பேட்டிலுக்கு வந்து என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்க சும்மா ஒரு பிளான் மாதிரி போட்டுக்கிட்டு இருப்பாங்களா. ஆமா இந்த ஆலிஸ் பண்ணி என்னடா சொல்றான்னு ஹயாமா கேட்டா அதுக்கு கூறோ அவன் அப்படிதான்டா அவளை பத்தில கண்டுக்காதன்னு இருப்பான். ஹீரோ ரெஸ்ட் ரூம் போயிருந்திருப்பானா. சோ இப்ப இங்க இருக்கிற எல்லாரும் மொத பேட்டில் 3 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்கல்ல. சோ அடுத்த பேட்டிலுக்கு மிச்சம் இருக்கிற 5 பேர்ல செகண்ட் பேட்டிலுக்கு யார் அனுப்பலாங்க போதுதான் நம்ம எரினாவும் இசாக்கவும் சொல்லுவா, நாம யார் அனுப்புறோம் அப்படிங்கறது முக்கியம். ஏன்னா அவங்க எத்தனை தடவை தோத்து போனாலுமே அந்த கவுன்சில் ஆஃப் 10 இருக்கிற டாப் 3ல இருக்கிற 3 பேர் சுகாசா பையன், அந்த கோபாயாஷி, அதுக்கப்புறம் அந்த மோமோங்கிற பொண்ணு. சோ இவங்க 3 பேரு பயங்கரமான ஸ்ட்ராங்கான ஆளுங்க. அவங்கள தோக்கடிக்கிறதா நமக்கு பெரிய கஷ்டமா இருக்குன்னு சொல்லும் போது மெகசிமா வந்துட்டு அதை நான் பாத்துக்கிறேன், நான் அடுத்த காலத்துல இறங்குறேன்னு சொல்லுவானா. ஆனா தல நீ இப்பதானே போட்டி போட்டேன்னு மெகுமி சொன்னாலும் இதெல்லாம் நான் போட்டினே சொல்ல மாட்டேன்பா. அதுவே ஐசன் பார்த்தா கண்டிப்பா அடுத்த போட்டியில நான் பங்கேற்க போற அந்த ஹீரோவை தோக்கடிக்கணும் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கும் போது கூட இருக்கிறீங்களா முதல்ல அமைதியா அடுத்த போட்டியில ஹீரோ பங்கேற்பானா இல்லையா அப்படின்னு கூட உனக்கு தெரியாது. சோ அதனால சுகாசா வர வரைக்கும் எந்த ஒரு முடிவை நம்ம எடுக்க வேண்டாம் அப்படின்னு பொறுமையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுவே சுகாசாவை நம்ம கூகா சீனியர் தான் போய் மீட் பண்ணிருப்பாரு. சோ அடுத்த ஒரு பேட்டில்ல நீ பங்கேற்க போறே அப்படின்னு கூகா கேட்க, நான் பங்கேற்ற நீ என்ன பண்ணுவே அப்படின்னு கேட்பானா. டாய் நான் ஒரு கேள்வி கேட்டேன்னா அந்த கேள்விக்கு டைரக்டான ஒரு பதில் சொல்லணும், ஒரு கேள்வியால ஒரு பதில் நீ சொல்லக்கூடாது. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ அப்படி போட்டி போட போற அப்படின்னா உன்னை எதிர்த்து நானும் போட்டி போடலான்னு இருக்கிறேன்னு சொல்ல நம்ம ஹீரோ அதை கவனிக்கிறான். அதுக்கப்புறம் பிரேக் முடிஞ்சிட்டு அப்புறம் திருப்பி போட்டி வந்து ஆரம்பிக்க போகுது. அதே 3 ஜட்ஜஸ் தான் அந்த இடத்துல இருக்கிறாங்க. நம்ம ஹீரோஸோட டீம்ல இருந்து இந்த கூகா அண்ட் மெகசிமா இந்த 2 சீனியர்ஸ் கூடவே நம்ம சுபாரு வந்திருப்பான். அதுவே இவங்களை எதிர்க்கிறதுக்காக கவுன்சில் ஆஃப் 10ல இருந்து நம்ம சுகாசா, கோபாயாஷி, அதுக்கப்புறம் இந்த சைட்டோ அப்படின்னு ஒருத்தர் இருப்பான் அவன். சோ அந்த சைட்டோ வந்து ஏற்கனவே 5th இருந்திருப்பான். மெகசிமா 3rd சீட்டை காலி பண்ணங்காட்டி 3rd சீட்டுக்கு மோமோ போயிருந்திருப்பான். மோமோவோட 4th சீட்டுக்கு இந்த சைட்டோ வந்திருப்பான். இந்த கவுன்சில் ஆஃப் 10ல ஏற்கனவே இருந்தவங்களுக்குமா இல்ல உப்ப இருக்கிறவங்களுக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த போட்டி இருக்க போகுது. மெகசிமா எதிர்த்து அந்த கோபாயாஷி போட்டி போடுறாங்க. ஆனா அந்த சுபாருவை எதிர்த்து அந்த சைட்டோங்கிறவன், இறுதியா நம்ம சீனியர் கூகாவை எதிர்த்து சுகாசாவை எதிர்த்தா அப்படின்னு பசங்க எல்லாரும் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்க. சோ அதுக்கப்புறம் என்ன சமைக்க போறாங்கன்னு அந்த குளிக்க போட்ட சீட்டை நம்ம ஹீரோஸையே எடுக்க சொல்றாங்களா. இருந்தாலும் அந்த கோபாயாஷி இல்ல நான் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி போய் எடுத்துக்கிட்டு இருப்பான். அப்ப சைட்டோ மெகசிமா கிட்ட உனக்கு எதிரான டீம்ல இருக்கிறங்காட்டி என்ன மன்னிச்சிடுறான்னு சொல்லும் போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த சைட்டோ சொல்லுவான், நேத்தி வரைக்கும் நம்ம எல்லாரும் ஒன்னாதான் கூட இருந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம், ஆனா திடீர்னு உப்ப பார்த்தா உனக்கு எதிராக நிக்க வேண்டியதா இருக்குது, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்ல. ஒரு செஃபோட வாழ்க்கை அப்படிங்கறது அப்படிதான் இருக்கும், நமக்கான பாதையில நம்ம தான் போய் ஆகணுமானா எப்பவும் போலதான் உனக்கு எது சரின்னு தோணுதோ அதை மட்டும் தான் நீ பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நீ ஜூனியர்ஸ் கூட ஒன்னா சேர்ந்து கை கோர்ப்பங்கிறத நான் எதிர்பார்க்கலன்னு சொல்ல. அதுக்கு அந்த மெகசிமா நானே எதிர்பார்க்கலாம்பா. சோ முதல்ல கோபாயாஷி பெப்பரை ஒரு இன்கிரிடியண்டா வச்சு சமைக்கிற மாதிரி பண்ணணுமாமா, இந்த மிளகா பொடி வச்சு. அந்த சைட்டோக்கு இந்த மாதிரி ஃபிஷ் வச்சு சமைக்கணுமாமா. அதுவே சுகாசாக்கும் கூகாக்கும் கிரீன் டீ வச்சு சமைக்கணுமாமா. கிரீன் டீ எல்லாம் வச்சு யாரா சமைக்கிறது அப்படின்னு யூகி இவங்க எல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்க, என்ன பண்ணலான்னு சுகாசா யோசிச்சுக்கிட்டு இருக்க. இதாண்டா பண்ண போறேன்னு கூகா சீனியர் ஆல்ரெடி சமைக்க ஆரம்பிச்சிருவாரா. கூகா சீனியர் மாசியா அப்படின்னு பசங்க எல்லாம் கத்திட்டு இருக்கும் போது அப்ப சுகாசா பரவாயில்லையட கூகா நிறைய இம்ப்ரூவ் ஆயிருக்க போல, நீ நம்பர் 8th சீட்ல இருந்தது அப்படிங்கறது ஒன்னும் வேஸ்டா போகலன்னு நான் இப்ப வேணா ஒத்துக்கிறேன், பாத்துட்டே இரு உனக்கு இருக்குதுன்னு கூகா பயங்கர சீரியஸா இருப்பான். ஆக்சுவலி உங்க கூட நான் போட்டி போறேன்னு விருப்பப்படுறேன்னு சுகாசா கூகா கேட்டிருந்திருப்பான்ல. அதுக்கு சுகாசா நான் மத்த வீட்டுல டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேன்னு போயிருந்திருப்பானா. சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்க இருக்கிறதையும் அந்த கூகா பார்த்துருப்பான். ஐயோ நம்ம சேலஞ்ச் பண்ணது இந்த சின்ன பையன் பாட்டானே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி வெக்கமா இருந்திருக்கும். இருந்தாலும் நான் கண்டிப்பா அவனை ஜெயிப்பேன் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் மாறி இருந்திருக்காது. அதுவே கோபாயாஷி நம்ம மெகசிமா எடுத்து தானே போட்டி போடுறா. சோ அவ பார்த்தா சமைக்கிறதுக்காக ஒரு அலிகேட்டரே உயிரோட கொண்டு வந்திருப்பா. சோ அதை அப்படியே அந்த இடத்துல உலா விட்டுட்டு சரி கையில இருந்து ஸ்லிப் ஆயிடுச்சுன்னு எடுத்து வச்சுட்டு அப்படியே அதை லைக் போட்டு பிரிக்க ஆரம்பிப்பால ஒவ்வொரு ஸ்கின்னா. சோ அந்த அலிகேட்டரோட தோலை வந்து லைக்
லைக் எந்த பாடியில் இருக்கிற எந்த தோலை பிரிக்கிறதுக்கு எந்த மாதிரி டெக்னிக்கை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த அளவுக்கு அவளுக்கு ஷார்ப்பா தெரிஞ்சிருக்குதுன்னு ஹாய் அம்மா ஆலிஸ் இவங்க எல்லாருமே அதை பாராட்டிக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா நம்ம கோபாயாஷிய மாஸ்டர் ஆஃப் ரேர் இன்கிரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களாமா. சோ யோசிச்சே பார்க்க முடியாத வித்தியாசமான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்றதுல நம்ம கோபாயாஷி நல்லா பண்றவங்க அப்படிங்கறத தாண்டி அதுல பயங்கரமான ஆர்வம் உள்ளவங்க, யோசிக்காம ட்ரை பண்ற ஒருத்தங்க. சோ அடிக்கடி இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறது தான் அவங்கள கவுன்சில் ஆஃப் 10ல நம்பர் 2nd சீட்லயுமே உட்கார வச்சிருந்திருக்குது. இதை கேட்ட நம்ம ஹீரோ ரேர் இன்கிரீடியன்ஸோட மாஸ்டரா அந்த டைட்டில் எனக்கு வேணும்னு யோசிப்பான். அதுவே நம்ம மெகஷிமா பார்த்தா அந்த இடத்துல ராமன் செய்ய போறானாமா. சோ நான் ஒரு ஆப்பிரிக்கன் ராமன் செய்ய போறேன்னு சொல்ல ஆப்பிரிக்கால ராமன்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பானுங்க பசங்கள்லாம். அதை கவனிச்ச கோபாயாஷியும் பரவாயில்லையே மெகஷிமா, இந்த ஒரு போட்டியில் நீ பயங்கர ஆர்வமா இருக்கிற போலயே, ஆனா எப்பவுமே எனக்கு எந்த ஒரு காம்படிஷன்ல விருப்பமே கிடையாது அப்படின்னு சொல்ற ஒரு ஆள் தானே, எதுக்கு தேவையில்லாம இந்த ஜூனியர் பசங்களுக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்றேன்னு கேட்க அது எல்லாத்துக்கும் காரணம் ஹீரோவோட பேஷன் டுவர்ட்ஸ் குக்கிங் தான் சொல்லுவான். ஒரு மாசத்துக்கு முன்னாடி நம்ம மெகஷிமா இருக்கிறான்ல, சோ அவனை பார்த்தா ஏகப்பட்ட இந்த ஊர்ல இருக்கிற இந்த ராமன் கடையில வச்சிருந்திருப்பாங்களா நூடுல்ஸ் கடை, அவங்க எல்லாரும் வந்துட்டு தலை இந்த மாதிரி பாரு அகாடமியில புதுசா டைரக்டர் வந்தங்காட்டி அவன் சும்மா இல்லாம நம்மள மாதிரியான ஆளுங்க சீப்பான இன்கிரிடியன்ஸ் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா சேல்ஸையும் தடை பண்ணிட்டு இருக்கிறான் சொல்லும்போது அதுக்கு மெகஷிமாவும் அதை நான் என்னன்னு பாக்குறேன், எல்லா இன்கிரிடியன்ஸையும் நம்ம வேற இடத்துல இருந்து வர வைக்கலாம் அப்படின்லாம் யோசிச்சிருந்திருப்பான். அப்பதான் ஹீரோவும் மெகுமியும் நேர்ல வந்துட்டு அவனை ஃபுட்வாருக்காக கன்வின்ஸ் பண்ணலான்னு பார்த்தா எனக்கு இந்த ஃபுட்வார்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லியிருந்திருப்பானா. ஈவன் எரினா கூட இதே தான் சொல்லியிருந்திருப்பா. மெகஷிமா வந்து ரொம்ப கூல் அண்ட் காமான ஒரு பர்சன். சோ அவரு ஊர்ல இருக்கிற நிறைய பெரிய பெரிய ராமன் கடை இந்த லோக்கல்ல இருப்பாங்கல்ல, சோ அவங்க எல்லாராலையும் மதிக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கிறாரு. ஆனா அவருக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஃபுட் வார்ஸ் தான். சோ அப்படி இருக்கிற ஒரு நபர் எதுக்கு தேவையில்லாம இந்த ஒரு அகாடமிக்கு வர போறாரு அப்படின்னா, இந்த அகாடமி வந்து இருக்கலையே இந்த ஃபுட்லயே வந்து பயங்கர பெஸ்டான ஒரு அகாடமின்னு கேள்விப்பட்டிருந்திருப்பாரு. சரின்னு இந்த அகாடமிக்கு வந்தவரும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஆரம்பிக்கும் போது மத்தவங்க கூட ஃபுட் வார் சேலஞ்ச் பண்றது இதெல்லாமே ஜாலியா தான் இருந்திருக்கும். அப்படியே சேலஞ்ச் பண்ணி டாப் 3 வந்ததுக்கு அப்புறம் போர் அடிச்சிருந்திருக்கும். ஏன்னா நான் சமைக்கிறது ராமன், அந்த ராமனை சமைச்சு கஸ்டமர்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்றதை விட்டுட்டு சமைக்கிற ராமனை வச்சுட்டு அடுத்தவனை தோக்கடிக்கிறது அப்படிங்கிறது அது அவனுக்கு பிடிக்காம போயிருந்திருக்கும். அதனால இப்ப போட்டி போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்துறது எனக்கு தேவையில்லை, எனக்கு எங்க ஊர்ல இருக்கிற இந்த ராமன் கடையை தான் காப்பாத்தணும்னு சொல்லும்போது அப்ப ஹீரோமே அப்படின்னா ஓகே நான் கவுன்சில் ஆஃப் 10ல டாப் சீட் பிடிச்சிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா உங்க ராமன் பிசினஸ்க்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல சும்மா ஏதோ ஒன்னு வளராத ராம்பானா நான் ஒன்னும் வளரல தல, நான் டெட் சீரியஸா இருக்கிறேன். எவ்வளவு சீரியஸா இருக்கிறேன் அப்படிங்கறது நான் போட்டி போட்டு இந்த ராமனை சமைச்சு உன்னை நான் தோக்கடிச்சேன்னா ஒத்துக்கிறியான்னு கேட்கும்போது அந்த மெகஷிமாவும் என்ன விட பெட்டரா நீ சமைச்சிருவியா, அதுவும் ராமனை, இப்போ உனக்கு எதிராக நான் சமைக்க போறதுங்கிறது உன்னை தோக்கடிக்கிறதுக்காக கிடையாது, என் ஜூனியர் பசங்களுக்கு சில பாடத்தை சொல்லி கொடுக்கறதுக்காகன்னு. அதுக்கப்புறம் 2 பேரும் அந்த இடத்துல சமைச்சிருந்திருப்பாங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்தா ஆப்வியஸா நம்ம மெகஷிமா தான் ஜெயிச்சிருந்திருப்பான். கிளியராவே நம்ம ஹீரோ மோசமா தான் சமைச்சிருந்திருக்கான். லைக் மோசம் இல்ல, மெகஷிமாவோட அந்த குவாலிட்டி அப்படிங்கிறது அந்த லெவலுக்கு இருக்குது. ஆனா ஹீரோ விட்டு கொடுக்கல, திருப்பி 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 சமைச்சுக்கிட்டே இருப்பான். ஏய் நீ என்னைக்கும் ஜெயிக்க மாட்டேன் பொத்திட்டு போட அப்படின்னு அந்த மெகஷிமா சொன்னாலும் விட மாட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் விருப்பம் உள்ள அந்த ஒரு டிஷ்ஷை சமைச்சு அதை யாரு விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். இந்த மாதிரியான ஒரு இடம் தான் இருந்தாகணும். அதை அழிக்கிறதுக்காக எரினாவோட அப்பா முயற்சி பண்றாரு அப்படின்னா அதை என்னால விட முடியாதுன்னு கடைசி வரைக்கும் போராடி தோத்து போயிருந்திருப்பான். சோ அப்ப அந்த மெகஷிமா பார்த்தா சரி இதுக்கு மேல வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ கூட இந்த போட்டி போட்டு இருந்திருக்காருல, இதுல இருந்து வித்ரா பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாரு. சோ ஒரு காம்படிஷன்ல ஒரு பார்ட்டிசிபென்ட் வந்து வித்ரா பண்றாங்க அப்படின்னா இன்னொரு பார்ட்டிசிபென்ட் தான் ஜெயிப்பாங்க. சோ அந்த இடத்துல நம்ம ஹீரோ பையன் ஜெயிச்சிருந்திருக்கான் அப்படின்னா நம்ம மெகஷிமா அவங்க கூட சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். அதன் காரணமாக இந்த இடத்துல நம்ம மெகஷிமா கொடூரமா அந்த மிளகாய் எல்லாத்தையும் வச்சு சமைச்சுக்கிட்டு இருக்க. ஈவன் கோபாயாஷி இருப்பால, சோ அவளும் ஏகப்பட்ட மிளகாய் எடுத்து அப்படியே கடாயில போட்டு பயங்கரமா போட்டு கிண்டிக்கிட்டு இருப்பான். யாரு ஜெயிக்க போறாங்க அப்படின்னு ஒரு பெரிய ஆவல் இருக்க அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. சரி, தேங்க்யூ.